தமிழ்நாடு முழுக்க நிறைய பகுதிகளில் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. மழை குறித்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோட உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக வழக்கம் போல ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னா, தொடர்ச்சியாக ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிட்டு இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நம்முடைய கோரிக்கையை ஏற்று தொடர்ச்சியாக ஆதரிக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்றீங்க, லைக் பண்றீங்க, கமெண்ட்ஸ்லாம் நல்லபடியா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ தொடர்ச்சியாக அதை செய்து கொண்டே இருங்க. பெரிய ஊக்கமாக இருக்கு. நன்றி. வணக்கம். வணக்கம். சென்னையில் தொடர் மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு கடந்த 2-3 நாளா. இந்த நிலையில சாலைகள் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே பேசிக்கிட்டே இருக்கோம். தொடர்ச்சியாக நம்மளும் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆனா சமீபத்துல என்ன சொல்றாங்க சமூக வலைதளங்கள்ல திமுகவினர் அப்படின்னா, வேளச்சேரி டு பள்ளிக்கரணை ரோடு இருக்கு இல்லையா, வேளச்சேரி டு தாம்பரம் ரோடு, இந்த ரோடு நம்ம ரோடு கிடையாது, பீகார் ரோடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க பொய் பரப்புரை செய்யாதீங்க, இது பீகார் ரோடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படியான ரோடே தமிழ்நாட்டுல கிடையாது அப்படின்ற அளவுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? எடுத்து போட்டு அப்புறம் எல்லாம் ஃபேக்ட் செக் எல்லாம் பண்றாங்க. ஐயோ இது பள்ளிக்கரணை ரோடியா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? ரைட். அதான் முதல்ல நம்ம ஆடியன்ஸுக்கு நன்றி. நிறைய பேர் ரிக்வஸ்ட் ஏற்று சப்ஸ்கிரைப் பண்றீங்க. இன்னும் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், விருப்பம் இருந்தா சில இஷ்யூஸ் கூட நீங்க சஜஸ்ட் பண்ணலாம். இதெல்லாம் பத்தி பேசுங்க, இது பெருசா பேசப்படலை அப்படின்ற மாதிரி இன்புட்ஸும் எங்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா நமக்கு பெரிய டீம்லாம் கிடையாது, கொஞ்சம் ஐசோலேட்டடாக தான் இருப்போம். அதனால கொஞ்சம் இன்புட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுத்த அந்த வீடியோவை நானும் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோவை பொறுத்தளவில் அது அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கிற ரோடு தான், சென்னையில் இருக்கிற ரோடு தான். குறிப்பாக பள்ளிக்கரணை டு மேடவாக்கம் போகிற வழியில் இருக்கக்கூடிய ரோடு ரொம்ப கேவலமாக அந்த ரோடு இருக்கும். அது இன்னைக்கு நேற்று இல்லை, இப்போ மழையால் அது மோசமாகலை. நான் ஏறக்குறைய அந்த பகுதியில் 5-6 இயர்ஸ் இருக்கேன். ஸோ அதனால அந்த ரோடு எப்போவுமே இப்படி தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக அந்த சிக்னல்லாம் பார்த்தோம்னா, அந்த சிக்னல் மட்டும் கிடையாது, சிக்னலுக்கு பின்னாடி ஒரு 500 மீட்டர்ஸ் மோசமாக தான் இருக்கும், ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ மழைலாம் பெய்யும் போது எதையோ கொட்டிலாம் வச்சிருக்காங்க, கொட்டி எடுத்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் படு மோசமாக இருக்கும். ஸோ நார்மலாகவே டிராஃபிக் அங்கே அதிகமாக இருக்கும். ஏன்னா ப்ராப்பராக ரோடு இன்னும் போடல. நான் சொன்ன மாதிரி 5-6 இயர்ஸாக ரோடு மோசமாக இருக்கு. மழை பெஞ்சதுன்னா அந்த ஏரியாவில் ரோடு இன்னும் மோசமாயிரும். ஸோ வண்டி ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். ஒரு 500 மீட்டர்ஸ் பார்த்தோம்னா வண்டி ரொம்ப ஸ்லோவாக மூவ் ஆகும். ஸ்பீடாக நம்ம போகவே முடியாது. எல்லாம் 1-2 வண்டியாக ஸ்பிளிட் ஆகி வளைஞ்சு எடுத்து மெதுவாக தான் போவாங்க. அப்படி போகும்போது என்ன ஆகும், ஃபுல் டிராஃபிக் பில்ட் ஆகும். எனக்கு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம், ஏன் அந்த ஒரு ஏரியாவை சரி பண்ணாமலே வச்சிருக்காங்க அப்படின்றது தெரில. நான் சொன்னது போல ஒரு 5-6 இயர்ஸாக நான் பார்த்துட்டு இருக்கேன். வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட் இருக்கும் அந்த ஏரியாவில். நீங்கள் காட்டின வீடியோவில் பக்கத்தில் இருக்க மால்லாம் இருக்குது, அதெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகள் தான், சூப்பர் மார்க்கெட். அதெல்லாம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகள் தான். சாரி, மாலில் ஒரு காம்ப்ளெக்ஸ், அங்கே சூப்பர் மார்க்கெட் இருக்கும், அதெல்லாம் அங்கே இருக்கிற கடைகள் தான். ஸோ அதனால பீகார்லாம் கண்டிப்பாக கிடையாது. அந்த வழியாக போகும்போது நம்மளே பார்ப்போம் இல்லையா. ஸோ அதனால ஏன் இவ்வளோ மோசமாக வைக்கணும்? வெயில் காலத்தில் பார்த்தா ஒரே டஸ்ட்டாக இருக்கும், புகை மண்டலமாக இருக்கும், எல்லோ கலரில் ஃபுல் டஸ்ட்டாக இருக்கும். மழை வந்ததுன்னா ரோடே தெரியாது, ஃபுல்லாக சேராக தான் இருக்கும். ரோடும் பார்த்தோம்னா ரோடு எங்க இருக்குன்னே தெரியாது. மழை காலத்துல பாத்தீங்கன்னா ரோடு சின்னதா இருக்கும், சைட்ல பாத்தீங்கன்னா ஃபுல்லா கிளியர் பண்ணிருப்பாங்க, ஃபுல்லா மண்ணு தான் சைட்ல எல்லாம். ஸோ எல்லாம் அந்த பக்கம் இந்த பக்கம்னு வளைஞ்சு எடுத்து போவாங்க. ரோடும் சகதியா தான் இருக்கும், சைட்லயும் அதே மாதிரி சேராதான் இருக்கும். ஸோ அதனால ரோடுக்கும் சைட்ல இருக்கிற அந்த மண் பகுதிக்கும் பெரிய டிஃபரன்சியேஷனே இருக்காது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கும். இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சோழிங்கநல்லூர்ல ஐடி கம்பெனிஸ் நிறைய இருக்கு, அது ஒரு ஐடி ஹப்பா பார்க்கப்படுது. ஸோ இப்போ வேளச்சேரியிலேருந்து சோழிங்கநல்லூர் வரணும்னா இந்த ரோடு வழியாக தான் வரணும். ஸோ நம்ம பேசுகிறோம் பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ்லாம் ஏன் இங்கே வரல, இந்த விஷயங்கள்லாம் பேசும்போது இது முக்கியமான பிரச்சனை. முதல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும். ஐடி எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, நிறையா டேக்ஸ் பே பண்ணுறாங்க. இப்போ பள்ளிக்கரணை எடுத்துக்கோங்க, அங்கே ப்ராப்பர்ட்டி வேல்யூ எவ்வளோ அதிகமாக இருக்குது, எவ்வளோ பணம் மக்கள் பே பண்ணுறாங்க டேக்ஸில். ஸோ அப்படி இருக்கும்போது இவ்வளோ பணம் பே பண்ணதுக்கு அப்புறமும் இவ்வளோ மோசமான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்போ நான் 2 கோடி ரூபாய்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறேன்னா நான் சாதாரண ஆளாக இருக்க மாட்டேன் இல்லையா, கொஞ்சம் எனக்கு ஒரு வெல்தியான ஒரு ஆளாக தான் இருப்பேன், ஒரு மிடில் கிளாஸ் ஆளாக இருப்பேன், அப்பர் மிடில் கிளாஸ் ஆளாக இருப்பேன். நான் சில ஸ்டாண்டர்ட்ஸ் எதிர்பார்ப்பேன்ல. இந்த இடத்துக்கு 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு லேண்ட் வாங்கி அடுத்தது ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஒரு வீடை கட்டுறேன்னா சில விஷயங்கள் நான் அந்த பகுதியில் நான் எதிர்பார்ப்பேன். அதெல்லாம் அங்கே இருக்கா? இப்படி ஸ்விம்மிங் பண்ணி போகக்கூடிய கண்டிஷன்ல அங்கே இருந்ததுன்னா எப்படி நான் அவ்வளோ பெரிய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவேன்? ஒரு இண்டிவிஜுவலாகவே நான் அவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன். அப்போ கம்பெனிஸ் எல்லாம் யோசிப்பாங்கல்ல, இந்த வழியா நான் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண வரவனே அந்த வழியா வரான்னு வச்சுப்போம். என்ன யோசிப்பான் அவன்?
என்னடா இது போர்க்களமா இருக்கு என்ன யோசிப்பான். ஆனா திமுகவினர் வந்து ஓப்பனா வந்து இது பாட்னா ரோடு, பீகார்ல இருக்கக்கூடிய பாட்னா ரோடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு முட்டு கொடுக்கறதுக்கு திமுகவினரே வந்து அவங்க கட்சிக்காரங்கிட்டே ஒரு கோரிக்கை வைக்கலாம். ஐயா சரி பண்ணி கொடுங்க ஐயா, இவ்வளோ நெகட்டிவான ஒரு விஷயம் நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோரிக்கை வைக்காம இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு தலைகீழ நின்றுகிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சென்னை அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு ஏரியா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து கார்பரேஷனா இருந்துச்சு. ஆனா இவ்வளவு நாள் கழிச்சும் இப்படிதான் சென்னையினுடைய கட்டமைப்பு இருக்கு. சென்னையே இப்படிதான் இருக்கு. மினிஸ்டர் வந்து போற ஏரியா, சிஎம் வந்து போற ரோடு, எல்லாரும் முக்கியமான ஆட்கள் எல்லாம் பயணிக்கக்கூடிய சாலைகளே இப்படிதான் இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ஊர்ப்புற சாலைகள்லாம் எப்படி இருக்கும், ஊரக சாலைகள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கும் பொழுது தான் நமக்கு பதட்டமா இருக்கு. இங்கே இப்படிதான் வச்சிருக்கீங்க அப்படின்னா கிராமங்கள்லாம் நீங்க சாலை போட்டிருக்கீங்களா, இல்ல போட்டேன்னு சொல்லி ஏன்னா பண்ணிருக்கீங்களா அப்படின்ற கேள்வி தானே இருக்கு. ஸோ தமிழ்நாடு முழுக்கவே இதான் நிலைமை அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணமா நம்ம பார்க்கலாமா? அதான் அஃப்கோர்ஸ். இப்போ நான் பர்டிகுலரா அந்த ஏரியாவுக்குலாம் அதை பத்தி நான் பேசுறேன். ஒரு கோஇன்சிடென்ஸ் தான். நீங்க அந்த வீடியோவை காட்டினீங்க, நானும் அதை பார்த்தேன். எனக்கு அதோட ரிலேட் பண்ண முடிஞ்சுக்க முடியுது. இது மாதிரி நிறைய இடத்துல இருக்கும். இதை விட மோசமான ரோட்ஸ்லாம் நிறைய இருக்கு. இது ஏதோ பெரிய பிரச்சனை மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை விட நிறைய பிரச்சனைகள் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அன்பார்ச்சுனேட்லி இப்போ நமக்கு பெரிய ரிப்போர்ட்டர்ஸ் கிடையாது, பெரிய டீம்லாம் கிடையாது. நம்ம பார்க்கறது தான். அதை தாண்டி சென்னை ஃபுல்லா நம்ம 10 ரிப்போர்ட்டரை மழை காலத்துல அனுப்பி ஒவ்வொரு இடத்துல என்ன மாதிரியான சூழல் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற கெப்பாசிட்டி நமக்கு கிடையாது. நண்பர்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுவோம். நிறைய பகுதிகளில் இந்த மாதிரியான சிக்கல்கள் நிறைய இருக்கு. சென்னை முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. டவுன்ஸ்ல கூட நான் பார்த்த லெவலில் இப்போ எங்க ஊர்லாம், எனக்கு உங்க ஊரை பத்தி தெரியல, எங்க ஊர்ல நான் பார்த்த லெவலில் ஓரளவுக்கு ரோட் பெட்டரா இருக்கு. அங்க அதுக்கான காரணம் என்னன்னா, மக்கள் ப்ரெஷர் போடுவாங்க. ரோடு சரியில்லை, நிறைய பிரச்சனைகள் வருது, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ரோடு டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரியான சிக்கல் வந்ததுன்னா மக்கள் ஓரளவுக்கு இன்வால்வ் ஆகி இந்த மாதிரி என்ன சார் இது ரோடு மோசமாயிட்டே இருக்கு, இப்பதான் போட்டீங்க, இந்த மாதிரி இருக்கு, சரியில்லையே அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அழுத்தம் மக்கள் சைட்ல இருந்து வரும். ஆனா இங்க என்ன சிக்கல்னா, சென்னையில நம்ம எதை பத்தியும் கண்டுக்கிறது கிடையாது. நம்ம போவோம் வருவோம், போகும்போதே நம்ம ஆபீஸ்ல என்ன வேலை பண்ண போறோம், என்ன செய்ய போறோன்றதை பத்தி யோசிப்போம். பயங்கர ஒரு ஹெக்டிக்கான லைஃப் ஸ்டைல். நமக்கு கவுன்சிலர் யாரு, எம்எல்ஏ யாரு, எதுவுமே இங்க யாருக்கும் தெரியாது. ஆமா, சென்னையில நம்ம எதை பத்தியும் கண்டுக்கிறது கிடையாது. அரசியல் பத்தி பெருசா கண்டுக்கிறதே கிடையாது. 5 நாள் நாயாப்பையா வேலை பார்க்கணும், அடுத்து 2 நாள் என்ஜாய்மெண்ட், மாலுக்கு போறது, படத்துக்கு போறது, பீச்சுக்கு போறது, அப்படி நம்ம லைஃபை டிசைன் பண்ணிட்டோம். இப்போ டவுன் கிராமம்னு வரும்போது அது என் வீடு, என் ஊருன்ற அந்த ஒரு அது என்னோடதுன்ற அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். சிட்டின்னு வரும்போது நான் டெம்பரரியா இங்க வந்த இடம் தானே, நிறைய பேருக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பத்தி ரொம்ப கவலைப்படுறது இல்லை. நான் பார்த்துருக்கேன், டவுன்ஸ்ல பார்த்தோம்னா கொஞ்சம் மக்கள் ஆக்டிவா இன்வால்வ் ஆவாங்க. அவங்க ரோட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து வெட்டுறாங்கன்னு வச்சுப்போமே, ஒரு பள்ளம் வெட்டுறாங்கன்னு வச்சுப்போமே, உடனே வந்துருவாங்க. அந்த வீட்டுக்காரங்க சுத்தி இருக்கவங்கலாம் வந்துருவாங்க, என்ன பண்றாங்கன்றதெல்லாம் கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுவாங்க. இங்க நம்ம எதையுமே கண்டுக்க மாட்டோம், ஏதாவது பண்ணிட்டு போ. ஆமா. ஸோ அது என் ஊரு, அது என்னோட ஊர் அப்படின்ற ஒரு ப்ரைடும் ஒரு விஷயமும் அது நமக்கு அங்க இருக்கு. சிட்டின்னு வரும்போது நம்ம எல்லாமே டெம்பரரியா வேலைக்காக இங்க வந்தவர்கள் தானே. சில நேரம் நம்ம ஒரு 40-50 வருஷம் இங்க செட்டில் ஆயிருந்தா கூட டெம்பரரியா வேலைக்கு வந்தது தானே இங்க. அது தவிர பெரிய பாண்ட் நமக்கு இங்க கிடையாது இல்ல. ஸோ அதனால இதை பத்தி நம்ம பெருசா கண்டுக்கிறது இல்லை. ஸோ அதனால பார்த்தோம்னா குவாலிட்டியும் ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ இன்னொரு ரெசிடென்ஷியல் ஏரியா எனக்கு தெரியும். அந்த ரெசிடென்ஷியல் ஏரியால பார்த்தோம்னா, நான் ஃபர்ஸ்ட் அங்க போகும்போது அதே சைடு தான் ஃபர்ஸ்ட் போகும்போது ரொம்ப என்னடா ரோடே இல்லை, இவ்வளோ மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தேன். அப்புறம் டக்குன்னு ஒரு மாசத்துல ரோடு போட்டாங்க. அப்புறம் பரவாயில்ல, நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்தோடனே ரோட போட்டாங்க, சூப்பர் அப்படின்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி மழை காலம் வரும்போது அதே மாதிரி ஆயிடுச்சு, ரோடு இருக்கிறதுக்கான தடமே இருக்காது. ரோடு குறைஞ்சது 3 வருஷம் 3 வருஷமா இருக்கணும்ல, ஒரு வருஷத்துல ரோடு இருக்கிறதுக்கான தடையுமே இருக்காது. இப்போ சில சமயம் நம்மளை வந்து பார்த்துருப்பாங்க, யூடியூப்ல எங்கேயாவது பார்த்துருப்பாங்க, நம்மளை பார்த்தா சொல்லுவாங்க அந்த சைடு வாக்கிங்லாம் போகும்போது, இதை பத்தி பேசுங்க அப்படிம்பாங்க மக்கள். அந்த அளவுக்கு மோசமா அந்த ரோட்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஓரளவுக்கு மெயின் ரோட்ஸ் கூட பார்த்தோன்னா ஓரளவுக்கு போடுறாங்க. பட் இந்த காலனிஸா இருக்கலாம், ரெசிடென்ஷியல் ஏரியாஸ்லாம் இருக்கலாம், அங்கெல்லாம் ரோட்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. அப்புறம் டிராஃபிக் நிறைய இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த தண்ணி லாரி அவங்க எல்லாம் இந்த சைட்ல இருக்க சின்ன ரோட்ஸ்ல எல்லாம் உள்ள புகுந்துருது. அது புகுற போது ரோடு அதெல்லாம் தாங்காது. ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸ்ல சென்னையோட ரோட்ஸோட குவாலிட்டி ரொம்ப மோசமாயிருக்கு, ஸ்டாண்டர்ட்ஸ் ரொம்ப கம்மியாயிருக்கு. அதை நான் பர்சனலா என்னால அதை பார்க்க முடியுது. ஏன்னா இங்க சென்னையில இப்போ கொஞ்ச நாள் இருந்தாச்சு, ரோட்ஸோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாயிருக்கு. அதுவும் இந்த புதுசா டெவலப் ஆன பகுதிகள் இருக்குல்ல, வேளச்சேரி எல்லாம் தாண்டி போறதா இருக்கலாம், இந்த புதுசா டெவலப் ஆகி வர பகுதிகளில் இன்னும் மோசமா இருக்கு சிச்சுவேஷன்.
இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, அந்த இலவசங்கள் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இலவச வேட்டி சேலை கொடுக்குறோம், அப்புறம் 1000 ரூபா கொடுக்குறோம், இதெல்லாம் ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறோம், இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ விமர்சனமாக என்ன வைக்கப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலவசங்கள்லாம் மக்களால வாங்கிக்க முடியும். ஒரு 10 ரூபா டிக்கெட் எடுத்து அவனால பயணம் பண்ணிட முடியும். மாசம் ஒரு 1000 ரூபாய் அவனால ஏர்ன் பண்ணிட முடியும். இலவச வேட்டி சேலையை அவனால வாங்கிக்க முடியும். ஆனா ஒரு தனி மனிதனால என்ன பண்ண முடியாது அப்படின்னா, சாலையை போட முடியாது. ஒரு வீட்டுக்கு குடிநீரை வந்து சப்ளை பண்ண முடியாது. ஸோ இப்படியான விஷயங்கள்லாம் வந்து ஒரு தனி மனிதர்களால, ஒரு கிராமங்களாலேயோ பண்ண முடியாது. ஸோ இதை பண்றதுதான் அரசோட வேலை. ஆனா அவங்க இதெல்லாம் பண்ணாம, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறேன், ஃப்ரீ டிக்கெட் கொடுக்குறேன், உங்களுக்கு அது கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், இதெல்லாம் நாங்க வாங்கிக்குவோம். இதெல்லாம் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கும். ஆனா ரோடு போடக்கூடிய கெப்பாசிட்டி எல்லாம் இண்டிவிஜுவலுக்கு இருக்காது. அதெல்லாம் கவர்மெண்ட் பண்ண வேண்டிய வேலை. நீ எதை பண்ணமோ அதை ஒழுங்கா பண்ணாம, நீ எதை பண்ணக்கூடாதோ அதை வந்து ஒழுங்கா பண்ணிக்கிட்டு இருக்க. சோ இது எப்படி கான்ட்ராடிக்டா இல்லையா? இது அதான் இப்ப இவங்க மாசம் 1000 ரூபாய் கொடுத்து வேட்டி சட்டை வாங்கி கொடுத்து மளிகை சாமானெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கனாலே அதை கூட செய்ய முடியாத கண்டிஷனா நம்ம வச்சிருக்காங்க. இந்த லாஸ்ட் 50 இயர்ஸா நம்மளோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை பெருசா இன்க்ரீஸ் பண்ணாம அந்த லெவல்ல வச்சிருக்காங்க. ரெண்டாவது, அதை சரி பண்ணாம என்ன பண்றது, ஃப்ரீயா கொடுக்கறது. அதை நீங்க ஆர்கானிக்கா சரி பண்ணணும். அவனோட லிவிங் ஸ்டாண்டர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணணும், அவனுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். குவாலிட்டியான எஜுகேஷன் கொடுத்தா நல்லா டெவலப் ஆக ஆரம்பிப்பான். அவனுக்கு ஏற்ற மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். அதுக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும். அதெல்லாம் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவன் வறுமையிலேருந்து மீண்டு வந்துருவான். நீங்க இந்த ஃப்ரீயான விஷயங்கள்லாம் கொடுக்க தேவையில்லை. ஆனா நீங்க அதை பண்ணல. ஸோ வறுமை இருக்கு. அதை நீங்க எப்படி பேலன்ஸ் பண்றீங்க? இலவசங்களை கொடுத்து பேலன்ஸ் பண்றீங்க. ஸோ இலவசங்களை கொடுத்து நீங்க பேலன்ஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? எலெக்ஷன்ல உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குது. இலவசங்கள்லாம் கொடுக்கும்போது எனக்கு ஓட்டு அது டிரான்ஸ்லேட் ஆகுது, அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகுது. ஸோ நீங்க எதுக்கு ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்குறீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை விட இலவசங்களுக்கு அதிகமான ஃபோக்கஸை கொடுக்குறீங்க. நீங்க சொன்னது போல ஸ்கூல்ஸை நான் கட்ட முடியாது, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை, ஹாஸ்பிட்டல்ஸை நான் கட்ட முடியாது, தண்ணி நான் கொடுக்க முடியாது, லா அண்ட் ஆர்டரை நான் மெயின்டைன் பண்ண முடியாது, ரோட்ஸை நான் போட முடியாது, இந்த விஷயங்கள்லாம் என்னால பண்ண முடியாது, ஸ்ட்ரீட் லைட்ஸ் நான் அரேஞ்ச் பண்ண முடியாது. இதெல்லாம் கவர்மெண்டோட வேலை. பட் இப்போ என்ன பண்றாங்க? இந்த மாதிரி அரிசி பருப்பு கொடுக்கறது, இலவசங்கள், வேற விஷயங்கள் கொடுக்கறது, காசு. இப்ப பொருட்கள் கூட கிடையாது, இப்பெல்லாம் லிட்டரலா காசு. பீகார்லயும் கொடுக்குறாங்க, இங்கேயும் இப்ப கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் நடக்காம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்தோம்னா ஸ்லோவா பிரேக் ஆக ஆரம்பிக்குது. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு ரோடு போடுறாங்கன்னா அதை ஒரு ரோடு, அந்த ரோட மக்கள் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த ரோடு போடக்கூடியவங்க வேற மாதிரி பாக்குறாங்க. நம்ம அதை ரோடா பாக்குறோம், அது மோசமா இருக்கு, என்னால சரியா போக முடியலன்னு பாக்குறோம். ரோடு போடுறவங்க அதை வேற மாதிரி பாக்குறாங்க. அது பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறோம்னா அதுல எப்படி ப்ராஃபிட்டை ஸ்குவீஸ் பண்ணலாம். இப்ப நம்ம நல்லா போட்டோம்னா ப்ராஃபிட் கம்மியா இருந்துன்றது ஒண்ணு. ரெண்டாவது, 2-3 இயர்ஸ் அது நீடிக்குமே, அப்ப 2வது 3வது ரோடு போட முடியாது. அந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. ஸோ அதுக்கு பின்னாடி சில லாஜிக் இருக்கு, சில எக்கனாமிக்ஸ் இருக்கு. ஸோ அவங்க அந்த பாயிண்ட்ல இருந்து பாக்குறாங்க. நம்ம பாக்குறது வேற பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறோம். ரோடு, நான் வண்டியை போகணும், ஃபேமிலி சேஃபா இருக்கணும், பத்திரமா போய் சேரணும், தண்ணி தேங்கக்கூடாது, இதெல்லாம் இந்த ஆங்கிள் இருந்து பார்க்கணும். அவங்க வேற ஒரு ஆங்கிள் இருந்து ரோட பாக்குறாங்க. ரோட வந்து பால் கறக்கிறதுக்கான, பணம் கறக்கிறதுக்கான ஒரு மெக்கானிசமா பாக்குறாங்க. ஸோ அதனால ஒரு பெரிய ஒரு முரண் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய சிஸ்டமே கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அரசியல் எல்லாமே பணம் சார்ந்து மாறிடுச்சு. இலவசங்கள் ஒரு சைட்ல, இன்னொரு சைட்ல எலெக்ஷனுக்கு காசு, அது இதுன்னு மாறிடுச்சு. அப்ப நேச்சுரலா கவர்மெண்ட் சர்வீசஸ் எல்லாம் குவாலிட்டி கம்மியாகும். அரசியல்வாதிகள் எங்க இருந்து பணம் வரும்? இதோட குவாலிட்டி கம்மியாக அவங்க பணக்காரன் ஆவாங்க. அப்புறம் அவங்க எலெக்ஷனுக்கு காசு கொடுப்பாங்க, ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, கேம்பெயினுக்கு நிறைய ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால நேச்சுரலா அவங்க நல்லா செழிப்பா செலவுலாம் நிறைய நடக்குதுனாலே இங்க குவாலிட்டி கம்மியாகிட்டே தான் இருக்கும். நமக்கு வரக்கூடிய சர்வீசஸோட குவாலிட்டி கம்மியாகிட்டே தான் இருக்கும். இது நேச்சுரலான ஒரு விஷயம் இருக்கு. இங்க பிஜேபி இந்த இலவசங்கள்லாம் எதிர்க்கிறாங்க. ஆனா நிதிஷ்குமார் அங்க 10,000 கொடுத்துக்கிட்டு இருக்காரு கூட்டணியில. என்னடா நம்மள ஓவர்டேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. நம்மளே ஓவர்டேக் பண்றாங்க. இந்தியா முழுக்க இதான் நிலைமை. இலவசங்கள் தான் மக்களை வாக்குகளை பெறுவதற்கு. பொலிட்டீஷியன்ஸ் பவருக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய பேசலாம். நான் வந்து நிஜமான இன்டென்ஷனும் அவங்களுக்கு இருக்கும். இப்ப மோடி அவர்களுக்கெல்லாம் பவருக்கு வரும்போது காஷ்மீர் இஷ்யூ எல்லாம் ரிசால்வ் பண்ணுன்ற தீவிரமான எண்ணம் அவருக்கு இருந்தது. அதனால காஷ்மீர்ல நம்ம கால் ஊனணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. ஸோ சீரியஸா அதுக்கு ஒர்க் பண்ணாங்க, அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. அங்க அது ஒரு பீஸ்ஃபுல்லான ரீஜனா மாற்றணுன்ற சீரியஸ் இன்டென்ஷன் இருந்தது. ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன ஆகுது, போக போக பொலிட்டிக்கல் கம்பல்ஷன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும். உங்களோட அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கே நேரம் உங்களுக்கு சரியா இருக்கும். அதுக்கப்புறம் இப்ப கடைசியா 24ல விட்டாச்சு.
காஷ்மீர்ல கண்டஸ்டே பண்ணல, ஓட்டு எனக்கு தேவையில்லான்னு விட்டாச்சு. அந்த மாதிரி தான். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம எக்கானமி நல்லா க்ரோ பண்ணும், இந்த மாதிரி ஃப்ரீ பீஸ்லாம் கொடுக்கக்கூடாது, எக்கானமிக்கு நல்லது இல்லை, அந்த மாதிரியான பார்வைகள்லாம் இருக்கும். ஆனா இப்ப எலெக்ஷன் இந்த கேம்ல நீங்க இறங்கிட்டீங்கன்னா இப்ப பிரைமரி கன்சர்ன் என்ன? உங்களுக்கு அதிகாரத்தை தக்க வைக்கணும். 24ல சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கல, இதே ரேஞ்சில் போச்சுன்னா 29ல சிக்கலாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப இந்த ட்ரெடிஷ்னல் கேம்ஸ்லாம் நீங்களும் விளையாட ஆரம்பிக்கணும், மற்ற பார்ட்டிஸ் பண்ண விஷயங்களை நீங்களும் பண்ண ஆரம்பிக்கணும், ஃப்ரீ பீஸ்லாம் கொடுக்க ஆரம்பிக்கணும். இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க. அவங்களுக்கும் இப்ப வேற வழி கிடையாது. ஸோ இதெல்லாம் மாற்ற போறோம், இதுக்கெல்லாம் மாற்றுனாங்கன்னு சொல்லி வந்தவங்க அவங்களுக்கு இப்போ அடாப்ட் ஆயிட்டாங்க. ஏன்னா மக்களை பொறுத்தளவுல எனக்கு இம்மிடியேட்டா நிறைய பிரச்சனை இருக்கு, அதுக்கு எனக்கு உடனடியாக சில ரிலீஃப் வேணும். எனக்கு ஏகப்பட்ட செலவு இருக்கு, எனக்கு மாசம் 10,000 ரூபாய் சம்பளம், 12,000 ரூபாய்க்கு செலவு இருக்கு. அப்ப என்ன ஆகுது? சரி ஒரு 1000 ரூபாய் நீங்க கொடுத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன ரிலீஃப் கிடைக்குது, ஒரு சின்ன ஒரு பிரீதிங் ஸ்பேஸ் கிடைக்குது. மக்கள் அதான் எதிர்பார்க்குறாங்க. இல்ல நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணி 10 வருஷம் கழிச்சு என்னோட லைஃபை நீங்க இம்ப்ரூவ் பண்றதை விட டெம்பரரியா எனக்கு எதையாவது கொடுங்க, ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் எனக்கு வேணும். என் பையனுக்கு இப்போ உடனடியாக நான் ஸ்கூல் ஃபீஸ் பே பண்ணணும், எனக்கு அதுதான் ஃபர்ஸ்ட் பிரைமரி கன்சர்ன். ஸோ அதை நீங்க எனக்கு தீர்த்துருங்க, அது போதும். நீங்க லாங் ரன்ல என்ன ஏமாத்தினாலும் அது எனக்கு புரியுது, பட் இருந்தாலும் எனக்கு அதை பத்தி பெரிய கவலை இல்லை. எனக்கு இம்மிடியேட்டா எனக்கு ரிலீஃப் வேணும். அந்த ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப. அப்ப மக்கள் என்ன பாக்குறாங்க? எனக்கு இப்ப அந்த இம்மிடியேட் ரிலீஃப் கிடைச்சிட்டு இருக்கு மாசம் மாசம். ஸோ இப்ப நான் மாற்று அரசியல்னு போனேன்னா இது கையை விட்டு போயிருமோன்ற பயமும் இருக்கு. ஸோ இப்ப மாற்று அரசியல் அது இதுன்னு பேசினா கொஞ்சம் ஒரு சந்தேகத்தோடய பாக்குறது. இப்ப நமக்கு ஏற்கனவே செலவு இருக்கு, ஒரு சின்ன ஒரு ரிலீஃப் அங்கிருந்து வந்துட்டு இருக்கு, இத டேமேஜ் பண்ணணுமா? வந்துட்டு இருக்கட்டுமே, எதுக்கு தேவையில்லாம இப்ப அங்க போய் இதை அவன் பறிச்சுட்டான என்ன பண்றது? ஸோ இப்ப ரிஸ்க் எடுக்காம இருப்போம். நம்ம ஏதோ கொஞ்சம் வந்துட்டு இருக்கு, அதை அப்படியே பரட்டுன்னு விட்டுருவோம். ஸோ அதனால கம்ஃபர்டபுளா இந்த ஒரு சைக்கிள்குள்ளேயே மாட்டிக்கிறாங்க. விஷியஸ் சைக்கிள் வாங்கல, அதுக்குள்ள தப்பிச்சு வர முடியல. ஓகே, அடுத்து விஜய் பத்தி கொஞ்சம் பேசிடலாம். உதயகுமார் அவர்கள், முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் சொல்றாங்க, பவன் கல்யாண் அவர்கள் பண்ணது போல ரொம்ப அறிவுபூர்வமான நகர்வுகளை விஜயும் பண்ணணும். அவர் பாருங்க, கட்சி ஆரம்பிச்சாரு, அதுக்கப்புறம் துணை முதல்வரா ஆயிட்டாரு. அதே போல நகர்வை, அதே போல வழியை பின்பற்றி விஜயும் செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை திமுக திரும்ப ஆட்சிக்கு வந்துருச்சு அப்படின்னா தாவேக்கா இருக்கிற இடம் தெரியாம போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும், அதாவது பவன் கல்யாண் எப்படி ஒரு துணை முதல்வர் வாங்கி கம்முன்னு ஆயிட்டாரோ அது போல நீங்களும் அதிமுக கூட சேர்ந்து துணை முதல்வர் ஆகி செட்டில் ஆயிடுங்க அப்படின்னு சொல்றாங்களா? எப்படி பாக்குறது? அத முதல்ல நம்ம விஜய் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இப்ப மழை பத்தி நம்ம பேசணும். நிறைய பகுதிகளில் கனமழை பெய்யும் அப்படின்ற மாதிரியான வெதர் ஃபோர்காஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ மழை பத்தின செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருந்ததுன்னா டெஃபினட்டா வே டு நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரியான காலகட்டங்களில் நியூஸ் அப்டேட்ஸ் ரொம்ப முக்கியம். ஆப்புக்கான லிங்கை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ ஆர்பி உதயகுமார் அவர்களோட விஷயத்துக்கு வருவோம். இதுல என்ன சிக்கல்னா, இப்ப 2 காதலர்கள் இருக்காங்கன்னு வச்சுப்போம், ஒரு ஆண் ஒரு பெண். இப்ப அந்த ஆண் அந்த பெண் பின்னாடியே போயிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். அப்ப இங்க பவர் யார் கையில இருக்கு? பவர் அந்த பெண் கையில இருக்கு. இல்லாட்டி இந்த பெண் அந்த ஆண் பின்னாடியே போயிட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், எனக்கு இதை பண்ணு அதை பண்ணு, நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படிலாம் சொல்றாங்க. அப்ப பவர் யார் கையில இருக்கு? ஆண் கிட்ட. ஸோ அதான் ஒன்று சொல்லுவாங்க, இப்ப இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா யாருக்கு இன்னொருட தேவை கம்மியா இருக்கோ அவங்க தான் டாமினன்டான பொசிஷன்ல இருப்பாங்க. இப்ப எனக்கு உங்களோட தேவை கம்மியா இருக்குன்னா நான் டாமினன்ட் பொசிஷன்ல இருப்பேன். உங்களுக்கு என்னோட தேவை அதிகமா இருந்ததுன்னா அப்ப எனக்கு தான் பவர் அதிகமா இருக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்லயும் அதே மாதிரிதான். சில பேருக்கு பாத்தீங்கன்னா டெஸ்பரேட்டா எனக்கு அந்த பொண்ணு வேணும், அந்த பையன் வேணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்க கையில பவர் இருக்காது. பவர் இருக்கிறவன் நக்கலா நடந்து போய்கிட்டு என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, என்ன இரிட்டேட் பண்றாங்களேன்ற மாதிரி நக்கலா டீல் பண்ணுவாங்க. ஸோ அதனால இப்ப இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அதிமுக தாவேக்கா ரிலேஷன்ஷிப், இதுலயும் பார்த்தோம்னா தாவேக்கா பேசவே மாட்டேங்கிறாங்க. இவங்க பார்த்தோம்னா கொடி பறக்குதுன்றாங்க. இவரு என்னடான்னா நீங்க தப்பு பண்ணிடாதீங்க, அனுபவமான டீமோட சேர்ந்து எக்ஸாம் எழுதுங்கன்றாரு. இதுக்கு முன்னாடி சொன்னாரு. அப்புறம் இப்ப என்ன சொல்றாருன்னா, பவன் கல்யாண் மாதிரி புத்திசாலித்தனமா செயல்படுங்க, சிரஞ்சீவி மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க, இந்த விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்காரு. ஏன் இவ்வளவு அக்கறை தாவேக்கா மேல? எதையோ பண்ணிட்டு போறானுங்களே, என்ன குறைஞ்சு போச்சு? அப்கோர்ஸ் உங்களுக்கு அலைன்ஸ் தேவை. ஆனா இப்ப அலைன்ஸ்ன்றது நான் சொன்ன மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப் வேற, 2 பேருக்குமான தேவை இருக்கணும், அவங்க உள்ள வரணும். நீங்க அவன் பின்னாடியே ஓடிட்டு இருக்கீங்க, அவன் கண்டுக்கவே இல்லைன்னா அது காட்டக்கூடிய விஷயம் என்ன?
காதலர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் மாதிரி இங்கேயும் இங்க தாவேக்காவோட தேவை இவங்களுக்கு அதிகமா இருக்குன்றதான காட்டுது. அது யார டாமினன்ட் பொசிஷன்ல உட்கார வைக்குது? அதிமுக மாதிரியான ஒரு பெரிய கட்சி இந்த மாதிரியான ஒரு மெசேஜை வெளியே அனுப்பவே கூடாது. இது நேத்து வந்த கட்சி, இது தூண்டுற கட்சி. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். அந்த ஸ்பீடுன்ற ஃபேமஸான யூடியூபர் இருக்காருல்ல, அவரு கார்ல உட்காந்து போயிட்டு இருக்காரு. தாய்லாந்துல நினைக்கிறேன். தாய்லாந்துல விஜய் ரசிகர்கள் 2 பேர் வண்டியில போறாங்க. டிவிகே சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. இந்த லெவல்ல இருக்கு அந்த கட்சி. இவங்களுக்கு டிவிகே தளபதி. முதல்ல நீ அவன் காரை விரட்டி போறதே முட்டாள்தனம். உனக்கு தெரிஞ்சது அது ஒண்ணுதான். விஜய் வண்டியில போனாலும் விரட்டிட்டு போறது, வண்டிக்குள்ள போய் உள்றது, இந்த வேலைகள் எல்லாம் பண்றீங்க. 2வது வண்டியில போறது ரைட், சரி அவன் மூஞ்ச பாக்குறதுக்காக போற அதே பைத்தியக்காரத்தனம். அதுலயும் கையில கேமரா வச்சுக்கிட்டு டிவிகேன்னு கத்துறது, அது மிகப்பெரிய முட்டாள்தனம். இவன் சம்பந்தமே இல்லாத ஆளு, இவனோட வீடியோல போய் டிவிக்கு கத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதுலயும் உங்க அறியாமையை போய் காட்டுறீங்க, சிஎம் ஆஃப் இந்தியான்றீங்க. இது உங்களுக்கும் அவமானம், உங்க கட்சிக்கும் அவமானம். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைன்றதுதான் அதெல்லாம் காட்டுது. இந்த மாதிரி ஆட்கள் தான் அந்த கட்சியில இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சி பின்னாடி இங்க போகணுமா? அப்கோர்ஸ் இப்ப நானே நிறைய சொல்லிட்டு தான் இருந்தேன். தாவேக்கா தனியா நின்னாங்கன்னா அதிமுகவுக்கு சிக்கல் தான். அதிமுக ஓட்ஸ் அவங்க கண்டிப்பா ஸ்பிட் பண்ணுவாங்க. அந்த சிக்கல்லாம் இருக்கு. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம இப்படி ஒரு பக்கம் பார்ப்போமே, இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா, தாவேக்கா இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. முதல் எலெக்ஷன் தான், நீங்க சொல்ற மாதிரி நேத்து பிறந்த கட்சி தான். ஆனா அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னா பெரிய நஷ்டம் அவங்களுக்கு கிடையாது. கரெக்ட். ஆனா அதிமுக தோக்குறாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அந்த கட்சி வந்து சஸ்டெயின் பண்ணுமா, அது இன்னும் 5 வருஷத்துக்கு அப்படின்ற நிறைய கேள்விகள் இருக்கு. எடப்பாடி தலைமையே சேலஞ்ச் பண்ற வேலையெல்லாம் நடக்கும். இப்பயே பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அடுத்த தோல்வியும் சந்திச்சாரு அப்படின்னா அதிகமாக பிரஷர் அவர் மீது போடப்படும். அப்படி இருக்கும் பொழுது தாவேக்காவுக்கு வெற்றி பெறணும் அப்படின்ற அந்த எண்ணங்கள்லாம் தாண்டி இப்போ அதிமுகவுக்கு தான் பிரஷர் அதிகமா இருக்கு. அப்பொழுது ஒரு ஸ்டெப் பரவாயில்ல, நம்ம ஈகோவை இது பண்ணி கூட நம்ம போயிட்டு கூப்பிடலாம் அவங்கள அப்படின்னு, வேற வழி கிடையாது. தாவேக்காவுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா இத்தனை வருஷம் ஆண்ட கட்சி அது. அவங்க வந்து இந்த வருஷம் தோக்குறாங்க அப்படின்னா இன்னும் 5 வருஷம் சஸ்டெயின் பண்ணுவாங்கன்ற கேள்வி இருக்கு. ஸோ ப்ரெஷர் வந்து இப்போ தாவேக்காவை விட அதிமுகவுக்கு தான் அந்த வெற்றி அப்படின்ற ப்ரெஷர் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஈகோலாம் பார்க்க வேண்டாம், இதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போம், முதல்ல வெற்றி தான் முக்கியம் இப்போ அப்படின்ற அளவுக்கு அவங்க இறங்கிட்டாங்களா? எப்படி பாக்குறீங்க? இப்ப யதார்த்தம்ன்றது ஒண்ணு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவுக்கு இழக்கிறதுக்கு நிறைய இருக்கு, தாவேக்காவுக்கு இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா நீங்க அவங்க பின்னாடியே ஓடுறதால அந்த யதார்த்தம் மாறிடாது. யதார்த்தம் என்னவோ அது அப்படிதான் இருக்க போகுது. இது பிசினஸ். இது பிசினஸ்ல நீங்க பிசினஸ் லாஜிக்கோட பேசிதான் ஆளை உள்ள கொண்டு வரணும். நீங்க இறங்கி போறதாலேயோ ஈகோ விட்டு கொடுக்கறதாலேயோ எல்லாம் எதுவும் நடந்துராது. ஸோ இப்ப அந்த மேட்மென் ஒரு நல்ல ஒரு சீரீஸ் உண்டு. இந்த மேட்மென்ல வந்து எப்படின்னா மீடியா இண்டஸ்ட்ரியை பத்தின சீரீஸ் தான். அந்த அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி 60s 70s டைமை பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அமெரிக்காவில் ஒரு பெரிய கார்பரேட். அதுல டான் ட்ரேப்பர்னு ஒரு டாப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் இருப்பார். அவரோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு கிளைண்டோட உட்காந்து பேசும்போது இது தேருமா தேராதான் கண்டுபிடிச்சிருவார். தேராதுன்னா பட்டுன்னு அப்ரப்டா மீட்டிங் முடிச்சு கிளம்பிடுவார். நான் டைம்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். சில கிளைண்ட்ஸ் கூட பேசும்போது தெரியும்ல. பட் சிலவங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்பரேட்டா நெகோஷியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் மினிட் வரைக்கும் எப்படியாவது பிடிச்சி உள்ள கொண்டு வந்துடலான்னு. இவர் ஸ்டார்டிங்ல எடுத்தோன்னுமே கண்டுபிடிச்சிடுவார். ரைட், ஒர்க் அவுட் ஆகாது. அதை கூட இருக்க ஆட்கள்கிட்ட சொல்லுவார். ஒன்னு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே புரிஞ்சுக்குங்க. அதை திரும்ப திரும்ப அது பின்னாடியே ஓடிட்டு இருக்காதீங்க. அது இட் ஒன்ட் ஒர்க், அவ்வளவுதான். அது என்ன எதுவும் பண்ண முடியாதுன்றது அவரு அந்த அது அவரோட ஸ்பெஷாலிட்டி. அது கரெக்டா ஜட்ஜ் பண்ணிடுவார். ஸோ அதனால அதே மாதிரி 48 லாஸ் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. அதுலயும் அதே மாதிரிதான். இப்போ ஒருத்தர் இருந்து நீங்க ஒண்ணு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு லெவரேஜ் இருக்கணும். நீங்க போய் கெஞ்சக்கூடாது. அது பிசினஸ் கிடையாது. ஸோ இப்ப என்ன இருக்கோ அதான். உங்ககிட்ட சில அட்வான்டேஜஸ் இருக்கு. அதிமுகனால சில விஷயங்களை விஜய்க்கு டெலிவர் பண்ண முடியும். அதே மாதிரி விஜயால அதிமுகவுக்கு சில விஷயங்கள் டெலிவர் பண்ண முடியும். இது யதார்த்தம். அதை வச்சு நீங்க உள்ள வழி கொண்டு வரணும் அவரை. அது போக மேபி பாஜக வச்சு சில எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் உங்களால போட முடியும். இதெல்லாம் தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள். அதை வச்சு நீங்க கேம் ஆடணும். அதை விட்டுட்டு பவன் கல்யாண் மாதிரி நீங்க புத்திசாலித்தனமா செயல்படுங்க, சிரஞ்சீவி மாதிரி தவறு பண்ணிடாதீங்க. அதெல்லாம் அவங்க கட்சிங்க, அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம என்ன பண்ண முடியுமோ அதுதான் நம்ம பண்ண முடியும். இதுதான் நம்ம பண்ண வேண்டிய வேலை நினைக்கிறேன் நான். இதை நீங்க பண்ணீங்கன்னா யூ லுக் டெஸ்பரேட். இப்ப டிவில என்ன பேசுறாங்க, எல்லா டிபேட்லயும் இப்ப நான் சொன்ன இதே வார்த்தை தான் யூஸ் பண்றாங்க. டெஸ்பரேட்டா நீங்க ஒரு பெரிய கட்சி, நீங்க பின்னாடி ஓடினாலே நீங்க வீக்கா தான் தோற்றம் அளிப்பீங்க. நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும், சுத்தி இருக்கவங்களும் உங்களை நோக்கி அட்ராக்ட் பண்ணணும். அப்ப நீங்க ஸ்ட்ராங்கா தோற்றம் அளிப்பீங்க. அதான் சொல்றேன், நீங்க பின்னாடி ஓடுறதால எந்த யதார்த்தமும் மாறிடாது. உங்ககிட்ட இருக்கக்கூடிய லெவரேஜ் தான் உங்ககிட்ட இருக்கும். தாவேக்காவுக்கு அவங்களுக்கு சில தேவைகள் இருக்கு, அதுவும் மாற போறது இல்ல. சோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க கேம் ஆட முடியும்.
நீங்க தாவேக்காவை பத்தி பேசுற அளவுக்கு அவங்க அதிமுகவை பத்தி பேசல. அதுக்கு முன்னாடி பேசும்போது நெகட்டிவா பேசுறாங்க. எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அப்கோர்ஸ் இப்ப விஜய் தனியா இருந்தா உங்க ஓட்டை உடைப்பாரு, அது உங்களுக்கு சிக்கல், அந்த ஓட்டை உடைக்க அலோவ் பண்ணக்கூடாது, கண்டிப்பா உள்ள கொண்டு வரணும்ன்ற தேவைலாம் உங்களுக்கு இருக்குன்றது எனக்கு புரியுது. ஆனா இந்த யதார்த்தத்தை எதுவும் மாத்திர போறது இல்ல நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றதால. இப்ப அதிமுக என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? அதிமுக தேவையில்லாம பப்ளிசிட்டி கொடுக்கறத முதல்ல ஸ்டாப் பண்ணணும். ஏற்கனவே சிச்சுவேஷன் கொஞ்சம் மோசமா தான் இருக்கு விஜய் தனியா இருக்கிறதால. விஜய் இங்க வந்துட்டாருன்னா கேம் மாறிடும். இங்க வரமாட்டாருன்னு நான் சொல்ல வரல, வரதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம அதை பேச ஆரம்பிச்சிருக்கோம்ல, ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி அதை பேசல, கரூருக்கு முன்னாடி பேசல. ஸோ ஏதோ ஒரு சில மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, அதெல்லாம் ரைட்டு. ஆனா அதை தாண்டி நீங்க பப்ளிக்ல அந்த கட்சிக்கு ஓவரா மைலேஜ் கொடுக்காதீங்க. ஏதோ அந்த கட்சியை நம்பிதான் அதிமுக இருக்கிற மாதிரி. இன்னைக்கு கூட பேப்பர்ல ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க, அதிமுக கட்சி வந்து ஏதோ விஜயை தான் எதிர்பார்த்திருக்கிற மாதிரி. இப்ப நம்ம படிச்சோம் 2 பேரும். இந்த மாதிரிதான் நியூஸ் வரும் நீங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா. அப்கோர்ஸ் நீங்க பிஹைண்ட் தி ஸ்கிரீன் இதெல்லாம் பண்ணுங்க, உள்ள கொண்டு வரதுக்கான முயற்சி எல்லாம் பண்ணுங்க. ஆனா வெளியே இந்த மாதிரியான நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கிறது நல்லது கிடையாது. இது அவங்க சைட்ல இருந்து அவங்க பரப்புறாங்கன்னா கூட பரவாயில்ல, ஏன்னா அவங்களுக்கு அது அட்வான்டேஜ். தாவேக்காவை ஏதோ பெரிய டாமினன்டான ஒரு ஃபோர்ஸ் மாதிரி இது ப்ரொஜெக்ட் பண்ணுது. பாருங்க, அதிமுகவுக்கு எங்களோட தேவை இருக்குன்ற மாதிரி பொசிஷன் பண்ணுது. ஸோ அவங்க அந்த மாதிரியான செய்திகளை பரப்புனா கூட பரவாயில்ல. அந்த மாதிரியான செய்திகள் வருவதற்கு நீங்க வழிவகை பண்ணாதீங்க. தாவேக்காவை ஸ்ட்ராங்கான பொசிஷன்ல வச்சு பேசிக்கிட்டே இருக்காதீங்க. எங்களுக்கு தாவேக்கா வேணும் வேணும்ன்ற மாதிரியே பேசிட்டு இருக்காது. அது யூஸே கிடையாது. அப்புறம் 1 மந்த் கழிச்சு அவர் ரிவர்ஸ் போயிட்டாருன்னா உங்களுக்கு அசிங்கம்ன்றதை விட அவருக்கு எக்ஸ்ட்ரா மைலேஜ் கொடுத்துருக்கீங்களா, நீங்க பெரிய ஆளாக்கிருக்கீங்களா. இப்ப பெரிய ஆளும் ஆக்கி அவர் உங்களை விட்டு போறாரு. இப்ப நீங்க இந்த இஷ்யூ வருது, கரூர் இஷ்யூ வருது, ஃபுல்லா பேக் பண்ணிருக்கீங்க. சோ அப்ப நீங்க ஒரு பெரிய கட்சி, விஜய்க்கு கிரெடிபிலிட்டி ஆட் பண்ணிருக்கீங்க. சோ அசிங்கம்ன்றது ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க அவர் கிரெடிபிலிட்டி ஆட் பண்ணிருக்கீங்க, அவர் ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்கீங்க, அவர் பலப்பட உதவி இருக்கீங்க. சோ அவர் பலமும் படுத்தினதுக்கு அப்புறம் வெளில போறாருன்னா அது எதுக்கு தேவையில்லாம அவருக்கு எதுக்கு கிரெடிபிலிட்டி கொடுக்கணும்? இந்த கட்சியோட லெவல் என்ன இருக்குன்னு நான் சொன்னேன். ஸ்பீட் முன்னாடி ஓடிட்டு இருக்காங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதிமுகவுக்கு ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா, இப்போ இருக்கிற சூழல்ல அட்வான்டேஜ் வந்து டிஎம்கே கூட்டணி தான் இருக்கு அப்படின்றத அதிமுக உணர்ந்துதான் செயல்படுறாங்களா? அதனாலதான் டிவிக்கே வேணும்னு நினைக்கிறாங்களா? அதிமுக 100% டிவிக்கே வேணும். அதிமுகவுக்கு பிஜேபி வேணும். அதிமுகவுக்கு என்டிகே வேணும். என்டிகேவும் வேணும். ஆனா என்டிகேவை பொறுத்தளவுல அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க, ரைட்டு இங்க முட்டுறதுல பிரோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ பாக்கி யார் இருக்காங்க? பாஜக, அவங்கள உள்ள கொண்டு வந்தாச்சு. களத்துல இன்னும் ஒரு ஸ்பேஸ் இருக்கு, டிவிக்கே. ஏன்னா இவங்க எல்லாமே ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் தான். ஆன்டி டிஎம்கே ஓட்ஸ் எல்லாமே ஒரு அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணா நல்லா ஜெல் ஆகும், ஒன்றும் அதுல பிரச்சனையே கிடையாது. அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் தனியா ஓட்ட பிரிப்பாங்க. இப்போ என்டிகே தனியா ஓட்ட பிரிக்க தான் போறாங்க, பிஜேபி தனியா இருந்தா ஓட்ட பிரிப்பாங்க. 24ல தான் பண்ணாங்க. ஸோ இப்போ பிஜேபி உள்ள கொண்டு வந்தாச்சு. டிவிக்கே தனியா விட்டா ஓட்ட பிரிக்க தான் செய்வாங்க. ஆனா அதுக்கு நீங்க என்ன பண்ணலாமோ அதான் பண்ண முடியும். அதை பத்தி பப்ளிக்ல பேசிக்கிட்டே இருக்கிறதால அது மாறிட போகுது அந்த யதார்த்தம். இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த லாஜிக் அவங்க ஓப்பனா பேசணும். விஜய் தனியா நின்னாருன்னா அட்வான்டேஜ் டிஎம்கே, அவர் திமுகவுக்கு தான் லாபம் ஏற்படுத்தி தருவார் அப்படின்ற விஷயத்த ஓப்பனா பேச ஆரம்பிச்சிடலாம். இல்ல விஜய் எங்க ஓட்ட பிரிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி நீங்க மழுப்பெல்லாம் பேச வேண்டிய அவசியம். அப்படிதான் இப்ப பேசிட்டு இருக்காங்கல்ல. இப்பனா ஒரு 2 வீக்ஸ் ஒரு 1 மந்த் நல்லா அப்படிதான் பேசிட்டு இருந்தாங்க, விஜய் எங்க ஓட்டெல்லாம் பிரிக்க மாட்டார் அப்படின்ற மாதிரி அதிமுக தலைவர்கள் பேசினாங்க. அப்படி நீங்க சொல்ல வேண்டாம், என்ன யதார்த்தமோ அதை பேசுங்க. அப்கோர்ஸ் இப்ப விஜய் தனியா இருந்தாருன்னா அவரு திமுகவுக்கு தான் லாபம் ஏற்படுத்தி தருவார், திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைப்பார். சோ இப்ப நீங்க திமுக வீழணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு போடுங்கன்னு ஓப்பனான மக்கள்கிட்ட இந்த கிளாரிட்டியை கொடுங்க. மேபி அதை கூட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கூட பண்ணலாம். அதை இப்பவே கூட பண்ணணும் அவசியம். நிறைய பேர் நீங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. ஆனா பப்ளிக்கா நீங்க நாங்க விஜயை நோக்கி போய்கிட்டு இருக்கோம், அவர் இங்க வரணும்னு எதிர்பார்க்கிறோன்ற அந்த இமேஜை கிரியேட் பண்ணாது. இது எல்லாமே பிஹைண்ட் தி ஸ்கிரீன் நெகோசியேஷன் தானே. இந்த அலைன்ஸ் பேச்சுவார்த்தைகள்லாம் பாமக கூடயும் போயிட்டு தானே இருக்கும். கண்டிப்பா இப்ப அது குவைட்டா தானே போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்ப அன்புமணி அவர்களை பொறுத்தளவு திமுக ஸ்ட்ராங் அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ இந்த பக்கம் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் தான். ஏதோ நெகோசியேஷன் டெஃபினட்டா போய்கிட்டு தான் இருக்கும். அதை எப்படி குவைட்டா வச்சிருக்கீங்க, அதே மாதிரி இதையும் குவைட்டா வச்சுக்கலாம். மேபி அதிமுக என்ன யோசிக்கலாம்னா, ஒரு பப்ளிக் மூட மேபி கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்களான்னு தெரியல. தாவேக்கா நண்பர்களும் சரி, திமுக எதிர்க்கக்கூடியவங்களும் சரி, இந்த அலைன்ஸ் வேணும்னு எதிர்பார்க்கறாங்க, விருப்பப்படுறாங்கன்ற ஒரு பப்ளிக் மூட வேணா அதுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்றாங்களோ. இப்ப விஜய் உள்ள கொண்டு வரணும், அதுக்கு தேவையான ஒரு மூட கிரியேட் பண்ணணும்ல, என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணணும்ல, அதை உருவாக்கக்கூடிய முயற்சியில் எடுக்கிறாங்களான்னு தெரியல. ஆனா அது கூட வேற லெவல்ல பண்ணு. நீங்க சப்போர்ட் பண்ணாலே அந்த இது வந்துரும்ல. கூட்டணிக்கு வாங்கன்னு போக வேண்டாம், உதயகுமார் சொல்ற மாதிரிலாம். அது ஸ்டார்டிங்ல இருந்து அந்த ஒரு அட்வான்டேஜை கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப இன்னொரு விஷயம் நம்ம பேசவே மறந்துட்டோம். என்ன அப்படின்னா, அந்த ஓபிஎஸ்
செங்கோட்டையன் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத யாரும் பேசவே இல்லை. அவங்களும் பேசல, அதனால நம்மளும் பேசல. இவங்களாம் என்ன கம்முன்னு இருக்காங்க, என்னதான் பண்ணுவாங்க இவங்க ஃபியூச்சர்ல அப்படின்னு நினைக்கிறீங்க? இப்ப டிடிவி அவர்கள்லாம் என்ன விரும்புவார்னா, விஜய் அவர்கள் தனியா போகணும்னு தான் விரும்புவார். 24ல எப்படி பாஜக தனியா போகும்போது அவருக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆச்சுல, அதுக்கு முன்னாடி அவரோட சூழல் எப்படி இருந்தது? அதிமுக அலைன்ஸ்குள்ளேயும் போக முடியாது, திமுக அலைன்ஸ்குள்ளேயும் போக முடியாது. ஸோ தனித்து விடப்பட்டிருந்தாங்க. ஆனா 24ல சூழல் மாதிரி பாஜக தனியா கண்டெஸ்ட் பண்ணும்போது அவருக்கு ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அந்த அலைன்ஸ்ல போய் அவங்களும் சேர்றாங்க. அது அவருக்கு நல்லதுதான். தனியா கண்டெஸ்ட் பண்றதை விட இன்னொரு பார்ட்னரோட கண்டெஸ்ட் பண்ணும்போது அவங்களோட வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகுது. இப்ப திரும்ப அதே சிக்கல்ல அவங்க மாட்டிட்டு இருக்காங்க. திரும்பவும் இப்ப அவங்களுக்கு பார்ட்னர்ஸ் இல்லை. ஏன்னா பாஜக இப்ப அதிமுக போய் சேர்ந்தாச்சு. சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த பழைய 24 பார்ட்னர்ஸ் எல்லாம் சரியா அகாமடேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இப்ப திரும்பவும் தனித்து விடப்பட்டிருக்காங்க. இப்ப அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா, விஜய் தனியா போனா நமக்கு அங்க ஒரு ஸ்பேஸ் இருக்கும், மேபி அங்க நம்ம அகாமடேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். மேபி அதுவுமே 100% விஜயால அகாமடேட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவங்க என்ன மாதிரியான தோற்றத்தை கட்டமைக்க முயற்சி பண்றாங்கன்னு நமக்கு தெரியல. ஏன்னா மாற்று அரசியல் அதுன்னு பேசிக்கிட்டு OPS டிவி இவங்க எல்லாம் கூப்பிட்டு உள்ள உட்கார வச்சா கரெக்டா இருக்காது. ஸோ அவங்க என்ன அரசியல் பண்ண முயற்சி பண்றாங்கன்னு தெரியல. பட் அங்க ஒரு விஜய் தனியா நின்னாருன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை விரும்புவார். ஓபிஎஸ்மே டிஎம்கே கூட எல்லாம் போக மாட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் டிஎம்கே கூட 2 தடவை போய் முதல்வர் சந்திக்கும் போதே பிரச்சனை வருதுன்னா அவரோட வாக்காளர்களே அதை ரசிக்கல. அதுக்கப்புறம் அவரு திமுக எதிர்த்தும் சில விஷயங்கள்லாம் பேச வேண்டிய இடத்துக்கு அவர் தள்ளப்படுறார். ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா, ஓபிஎஸ் அவர்கள் நம்பி வாக்களிக்கக்கூடியவங்க ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸா இருக்காங்க. ஸோ நீங்க அங்க போய் டைரக்டா போய் திமுகவோட போய் சேர முடியாது. ஸோ நீங்க அதிமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தணும், திமுகவுக்கு மறைமுகமா லாபம் ஏற்படுத்தி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கூட தனியா தான் நிற்கணும். நீ அங்க போய் டைரக்டா போய் சேர முடியாது. ஸோ அதனால அவருக்குமே கூட விஜய் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனா இருக்கலாம். அதை தாண்டி ஓபிஎஸ் அவர்களுக்கும் டிடிவி அவர்களுக்கும் இந்த எலெக்ஷன்ல பெரிய ஸ்பேஸ்ல நினைக்கிறேன். அந்த சைட் போக முடியாது. அந்த சைட் போயாச்சுன்னா அதுக்கப்புறம் அதிமுகல பாருங்க, நாங்க அப்பவே சொன்னோம் அவங்களாம் நம்மளோட எதிரிகள், அதிமுகவோட எதிரிகள்ன்ற மாதிரி அது ப்ரூவ் ஆயிரும்ல. ஸோ அந்த இடத்துக்கு அவங்க போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தனியா தான் இருக்கணும். ஸோ விஜய் தனியா நின்னாருன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ், அது தனி நிக்கலன்னா அவ்வளவுதான். விஜய் தனியா நிக்கலன்னா அவங்க தனியா தான் நிக்க வேண்டியிருக்கும். அவங்க தனியா நிக்க வேண்டியிருக்கும். அதெல்லாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பெனிஃபிட்? இதுல ஒண்ணுமே இல்லையே. ஆனா அவங்க ஸ்பேஸே இல்லையே, அன்பார்ச்சுனேட்லி. அதான் சிக்கல். அவங்கள அது இப்ப இபிஎஸும் அகாமடேட் பண்ண மாட்டேங்கிறாரு, அந்த சைடும் போக முடியாது. அப்ப தனித்து தான் நின்று ஆகணும். விஜய் இருந்தாருன்னா விஜயோட சேர்ந்து நிக்கலாம். விஜயும் ஏதோ ஒரு அலைன்ஸ்குள்ள போயிட்டாருன்னா தனித்து தான் நின்று ஆகும். விஜய் தனியா நின்னாலுமே அகாமடேட் பண்ணுவாரான்னு நமக்கு தெரியல. நம்ம சொல்றோம் அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. விஜய் தனியா இருந்தா மேபி அகாமடேட் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு சில பகுதிகளில் செல்வாக்கு இருக்கு. அந்த ஓட்ஸை உள்ள கொண்டு வருவதற்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா அது 100% நடக்குமான்னு நமக்கு தெரியல. ஸோ அதனால அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நிறைய விஷயங்கள் நம்மோடு பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி.